ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நீ என் மேலே எந்த அளவுக்கு அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு உன் குலதெய்வம் ஓ மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்குன்னு உனக்கு தெரியாது தானே? பல சமயங்களில் நீ ஏன் உன் குலதெய்வ சாமியை தேடி போய் கும்பிட மாட்டேங்கிற? இருந்தாலும் உன் குலதெய்வம் ஓ மேலே அக்கறையோட உனக்கான ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க சொல்லி என்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கு. ஆமென் சொல்லவே. இந்த பழத்தை தொட்ட உனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுக்கும்படி உன் குலதெய்வம் எனக்கு உத்தரவிட்டிருக்கு. அன்பு கட்டளையா பாசத்தோட என்கிட்ட கேட்டிருக்கு. உன் குலத்தை காக்க வேண்டிய உன் குலதெய்வம் இப்போ என் கூட சேர்ந்து உனக்கு நல்லதை செய்ய நினைக்கும் போது நான் மட்டும் அதுக்கு தடையாவா இருக்க போறேன்? நிச்சயமா இல்லை. என் மேல நம்பிக்கை வச்சிருக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். அதனால தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே நடக்கட்டும் என உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் தயாராயிட்டேன். உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ ஆசைப்பட்டது எல்லாம் உடனுக்குடனே நடக்கலைன்னு கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னை மீறி எதுவும் தப்பாக நடக்காதுன்ற நம்பிக்கையோட பொறுமையாயிரு. நான் சொல்கிறத நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்க தான் போகுது. நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு நல்லபடியாக கிடச்சி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து நானும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க தான் போகிறேன். மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியமானது தான். ஆனால் மகிழ்ச்சி உனக்கு நல்லா நிம்மதியாக எப்போதுமே இருக்கணும்னா நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிடாதே. உனக்காக ஒரு சிறப்பான அழகான மகிழ்ச்சியான மண்நிறைவான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீ உற்சாகமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் செல்லமே. ஒவ்வொரு நாளும் நீ நல்லா பலமாக யோசிக்கிற. காலையில் ஒரு மாதிரி யோசிக்கிற, மாலையிலும் இரவிலும் வேறு மாதிரி யோசிக்கிற. ஏன் இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கிற? முதல்ல நீ என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தெளிவாக யோசிச்சு அதற்கான வேலைகளை சிறப்பாக செயல்படுத்து. அதையும் இதையும் ரொம்ப யோசித்து கஷ்டப்படாமல் வருவதை எல்லாம் யதார்த்தமாக எதிர்கொண்டு வாழ பழகு. வாழ்க்கையில் எப்போதும் ரொம்ப யோசிக்காமல் சட்டுன்னு எடுக்கிற சில சாதாரண முடிவுகள் தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். எதையும் அதிகமாக ஆழமாக யோசிக்காவேனா. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு அத்தனையும் கடந்து போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையும் நீ இந்த சாயப்பா என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு உன்னுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீ சொல்லாமலே நானேயே தீர்த்து வச்சிருவேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து நான் நகர்த்தி கொண்டு போயிடுவேன். நீ யோசிக்காமல் ஏற்கனவே எடுத்த சில முடிவுகள் தான் இப்போ வாழ்க்கை முழுவதும் உன்னை யோசிக்க வைக்குது, வருத்தப்படுத்துது, கவலைப்படுத்துதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் யோசித்து முடிவுன்னு சொல்லியிருக்கனே தவிர யோசிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லலை. எந்த விதத்திலும் ரொம்ப யோசிக்காமலேயும் முடிவு எடுக்கக்கூடாது, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே முடிவு எடுக்காமலும் இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில் சிறப்பாக யோசித்து நல்ல முடிவை எடுத்துட்டு அதை செயல்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எதுவுமே வீணான அனுபவம் கிடையாது. உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். இப்போது உன் வாழ்க்கை கொஞ்சம் துன்பமாகவே இருந்தாலும் கூட அடுத்தடுத்து உன் வாழ்க்கை பாதையை நேராக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் நான் கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போக வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இரு. காலம் வரும்போது தானாகவே உன் வாழ்க்கை உயர்வடையும். உன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா நீயே உண்மைக்கும் நேர்மைக்கும் உதாரணமாக வாழுவாய் என் செல்லமே. இந்த சாயப்பா எல்லா சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான சாதனை நீ செய்யும்படி உனக்கு துணையாக இருக்க போகிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை வேடிக்கை பாரு. மழை பெய்யும் போது பட்டாம்பூச்சிகளும் சரி பறவைகளும் சரி அதன் இறக்கைகள் சேதமடைஞ்சிருன்றதுக்காக கொஞ்சம் மழையை விட்டு ஒதுங்கி போய் ஓய்வெடுக்கும். அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் புயல் போன்ற பிரச்சனைகள் கஷ்டங்களாக வரும்போது கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று ஓய்வெடுக்கிறதுல தப்பு இல்லை. துன்பங்கள் வரும்போது
உடனே அவசர அவசரமாக எதையாவது முடிவு எடுக்காம அமைதியாக ஒதுங்கி உட்கார்ந்து அதை சரி செய்யறதுக்கு என்ன வழின்னு யோசி. பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வழியை உன் உள்ளத்துக்குள் இருந்து நான் உனக்காக குரல் கொடுத்து ஒழிக்க செய்வேன். அப்போ உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு நடந்தினா அதை நானே உனக்கு சிறப்பாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை உண்டாக்குவேன் அல்லவா? கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போற. உனக்கான எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கைகள் எதை சேர்த்ததோ இல்லையோ அது முக்கியம் அல்ல. உன் மனசுக்கு எதை பிடிக்கும்ன்றது முக்கியம். உன் மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் நான் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் நல்ல எண்ணத்துக்கும் குணத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ தயாராகு. இறை நம்பிக்கையோட நற்செயல்களை செய்யக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் நீ அதையும் இதையும் யோசித்து பயப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ உயர்வான பாதையில் கொண்டு செல்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை விட்டுற வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்தி கண்டிப்பாக வெற்றியை உனக்கானதாக உன் கைகளை ஒப்படைப்பேன். உன்னை உயர்த்தவும் வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாத. உன் நெஞ்சின் ஓசையை கேட்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். உனக்காக நான் பல அதிசயங்களை அடுத்தடுத்து நடத்தி கொடுக்க போகிறேன். உன் மனக்குழப்பத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே என் செல்லமே. சில பேருக்கு மனசில் ரொம்ப இடம் கொடுத்து உயர்ந்த இடத்துல வச்சு நீ தான் அளவுக்கு அதிகமான துன்பத்தை சந்திச்சிட்ட. இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா சில சமயங்களில் காலம் போக போக உன் மரியாதைக்கும் நீ வச்சிருக்க அன்புக்கும் அவங்க தகுதி இல்லைன்ற உண்மை உனக்கு தெரிய வரும். அப்போது உன் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாதல்லவா? நீ வேணும்னா மற்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பெருசாக நினைக்கலாம். ஆனால் அவங்க அது மாதிரி நினைக்க மாட்டாங்கன்ற போது நீ எதையும் யோசித்து செய்ய பழகு. யாரையும் அளவுக்கு மீறி உயர்த்தி வைக்காம நீ சுயமரியாதையை காப்பாற்ற கற்றுக்கோ. உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் நீ ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. உனக்கான நல்ல உண்மையான உறவுகளை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு ஒரு புது பாதையை காட்ட போகிறேன். கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே நான் உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வச்சிருவேன். உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் உடல் பிணிகள் தீர்ந்து உன் உள்ளம் இந்த சாயப்பாவை தேடும்போது நான் எப்படி உன்னை பார்க்க வராமல் இருப்பேன்? உன்னுடைய நல்ல மனசை கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் புரிந்து கொள்வாங்க. உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நான் கொடுக்கக்கூடிய வரமும் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பாக வாழ வைக்க போகுது. இத்தனை நாளாக நான் உன் கூட இருந்து உனக்கு நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கான நல்லது நடக்கும்போது நீயாகவே புரிஞ்சுக்குவே என் செல்லமே. நீ பணிவோடு பொறுமையோடு இருக்கும்போது கண்டிப்பாக என் அருள் உன்னை மென்மேலும் உயர்த்தும். எந்த விதத்திலும் உனக்கு தீங்கோ துன்பமோ வராத அளவுக்கு இந்த சாயப்பா என் பாதுகாப்பில் உன்னை வச்சு பத்திரமாக வாழ வைக்கிறேன். நீயும் மன தூய்மையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. யார் மீதாவது கோபப்படும் போது அவர்களை சுடும் நெருப்பாக நீ வார்த்தைகளால் சுட்டு காயப்படுத்திடாதே. ஏன்னா கையால் பிடிச்சிக்கக்கூடிய அந்த எரியும் நெருப்பை போல தான் உன் கோபம். நெருப்பை கையில் பிடிச்சா எப்படி அது உன்னை சுட்டு காயப்படுத்துமோ அதே போல தான் நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் அதை கேட்குறவங்களையும் கஷ்டப்படுத்தும், அவங்கள காயப்படுத்தும், உன் மனசையும் அப்புறம் வருத்தப்படுத்தும். அதுக்கப்புறம் நீ போய் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கோபப்படுவதை தவிர்த்துடு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கோபம் உனக்குள்ளிருந்து உன்னையே காயப்படுத்தக்கூடிய கொடிய ஆயுதம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது தப்பு செஞ்சா அவங்கள மனசார மன்னிச்சிடு. மன்னிக்கிறது மூலமாக
உன் மனசு லேசாகும், உன் வாழ்க்கை அமைதியாகும் என் செல்லமே. யார் யார் என்னென்ன கர்ம வினையை செஞ்சாங்களோ அதுக்குரிய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க. கர்மத்தின் கணக்கு ஒருபோதும் தப்பாது. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் யாரை நினைச்சும் வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம்.